டிசம்பர் 13, 2025 இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம இந்த டேவை மனசுல வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் இந்த மேட்சோட ஜான் சினா இஸ் கெட்டிங் ரிட்டையர்ட். இதுக்கு மேல நம்ம ஜான் சினாவை அந்த டி-ஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டு ரிங்குக்குள்ள வந்து ஒரு பர்ஃபார்மரா பார்க்க முடியாது. அப்படியே உள்ள வந்தாலும் அவர் இதுக்கு மேல ப்ரோமோ மட்டும்தான் பேச போறாரு. அவர் எந்த வகையிலும் ஒரு ரெஸ்லிங் பர்ஃபார்மரா இருக்க போறது இல்லைங்கிறத அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ அஃபிஷியலா ஜான் சினா இஸ் கெட்டிங் ரிட்டையர்ட். இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் ஜான் சினாவோட ரிட்டையர்மெண்ட்காக ஸ்பெஷலா கிராஃப்ட் பண்ணப்பட்ட ஷோ தான் இது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இந்த ரிட்டையர்மெண்ட் மேட்ச் ஒரு பெரிய ஷோல கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஜனவரி 31 நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வருது, அதுக்கப்புறம் ரெசல்மேனியா வருது, இன்னும் நிறைய சமர்ஸ்லாம் நிறைய ஈவென்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பெரிய பேப்பர் வியூல கொடுக்காம இந்த மாதிரி சின்ன பேப்பர் வியூல கொடுக்கறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி பெரிய ஈவெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட்ஸ் வித்துரும். அதுக்கு நீங்க ஸ்பெஷலா ப்ரோமோ பண்ண தேவையே கிடையாது. பட் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் எல்லாம் சின்ன சின்ன ஷோ. ஜான் சினாவோட அந்த எமோஷனை வச்சு காசு பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் 2025 டிசம்பர் 13 ஜான் சினாவோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வச்சு மொத்தமா அவரோட சாப்டரை க்ளோஸ் பண்றாங்க. காரணம் பணம் மட்டுமே. இந்த எபிசோடுக்குள்ள பாத்தீங்கன்னா மொத்தம் 4 மேட்ச் இருக்கு. அதுல ஜான் சினா வர்சஸ் குந்தர்ங்கிற மேட்ச் தான் மிகப்பெரிய மேட்சாவே ஃபீல் ஆகுது. மற்ற எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு WWE ரெஸ்லர், அதுக்கப்புறம் NXT-ல வர ஒரு சின்ன ரெஸ்லர். WWE NXT-ல இருக்கிற இந்த பிளேயர் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பிளேயரா மாறுவாங்கன்னு யாரெல்லாம் ஜட்ஜ் பண்றாங்களோ அவங்கள பிக் பண்ணி WWE இருக்கிற இன்னொரு பிளேயர் கூட மேட்ச் கொடுக்குறாங்க. இது வெறும் ஷோ ஆஃப் மட்டும் தான். ஸோ நம்ம லிட்டரலாவே சொல்லிடலாம், 4 மேட்ச்ல ஜான் சினா மேட்ச் மட்டும் தான் முக்கியமான மேட்ச். மீதி எல்லாமே ஒரு நேம் சேக்காக உள்ள இருக்குது, அவ்வளவுதான். ஸோ வர ஞாயிற்றுக்கிழமை காலையில 6:30 மணிக்கு எல்லா டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஹேண்ட் கர்ச்சீஃபோ எது கிடைக்குதோ எடுத்து கையில் வச்சு ரெடியா இருந்துக்காங்க. பிகாஸ் எமோஷன்லாம் நிறைய பேர் இங்க பர்ஸ்ட் அவுட் ஆகி கிரை பண்ணலாம். மேபி நான் கூட அழுதுருவேன் தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஜான் சினா இஸ் a kind of emotion to Indian people. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் வளர்ந்தவங்க, ரெஸ்லிங் பார்த்து வளர்ந்தவங்களுக்கு ஜான் சினா ஒரு பார்ட் ஆஃப் சைல்ட்ஹுட். ஸோ அந்த சாப்டர் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகுதுன்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள சின்ன வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். அது அழுகையா கூட சில பேருக்கு வெளியே வரலாம், எந்த தப்பும் இல்லை. ஸோ இந்த வீடியோல நம்ம சாட்டர்டே மெயின் இவெண்ட்ல யாரு ஜெயிப்பா தோப்பான்னு நம்ம ஜோசியம் பார்க்க போறோம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் our time, let's get into the show. First match AJ Styles and Dragon Lee versus Javon Evans and Leo Stark for WWE Raw Tag Team Championship. இந்த ஜவான் இவன்ஸ் மேல WWE மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த பையன் 2 மேட்ச் போட்டிருக்கான். ஒன்னு சேமிசைன் கூட ஃபார் US சாம்பியன்ஷிப், இன்னொன்னு கந்தர் கூட திஸ் லாஸ்ட் டைம் இஸ் நவ் இந்த டோர்னமெண்ட்ல அவன் சண்டை போட்டான். 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா செமையான மேட்ச். பட் இதுல ஒரு இக்கு என்னன்னா, இந்த ஜவான் இவன்ஸ்ங்கிற பையன் பயங்கரமான ஹை பிளேயர். பட் இவன் சண்டை போட்ட 2 பேருமே ஹை பிளேயர்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ அவனோட டேலண்ட்டை முழுசா காட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் இப்போ ஆப்போனன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா AJ Styles and Dragon Lee. இவங்க 2 பேருமே பறக்கிறத பத்தி சொல்லவே தேவையில்ல, மாத்தி மாத்தி குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் உண்மையிலேயே செமையா இருக்க போகுது. அப்படி இந்த பையனோட டீம்மேட் யாருன்னு பாத்தீங்கன்னா லியோன் ஸ்டார்க். இவன் WWE-யோட பார்ட்னரா இருக்கக்கூடிய TNA கிட்ட இருந்து வரான். சோ இந்த மேட்ச் வச்சு தான் அந்த பையன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கறதை நான் பார்க்க போறேன். மேட்சா இது கண்டிப்பா நல்லா தான் இருக்க போகுது, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பட் எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, போன ரா எபிசோட்ல தான் இந்த ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சுக்கான சர்க்கம்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆச்சு. சோ இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நோக்கி ஆல்ரெடி நியூ டே ரெடியா இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜே யூசோ ஜிம்மி யூசோ 2 பேரும் டீமா மாதிரி உள்ள வந்திருக்காங்க. அவங்களும் இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேல கண்ணு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிற 3 டீமே பவர்ஃபுல் டீம். அந்த சிச்சுவேஷன்ல இங்க கொண்டு வந்து மேட்ச் கொடுத்திருக்காங்க, திடீர்னு 2 ரேண்டம் பசங்களோட. சோ இதுலயே நம்ம தெளிவா சொல்லிடலாம் இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு. பாவம் WWE ஒரே டைம்ல மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு போல, அவங்களுக்கு எங்க முடிச்சு எங்க ஆரம்பிக்கிறோம்னு தெரியல. சோ ஒரு குழப்பத்துல தான் இந்த மேட்சே நடக்குது. சோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம். மேட்ச் அங்க நல்லா இருக்க போது. 2 புது பசங்களுக்கு அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கான ஒரு ஷோகேஸ் டைம் தான் இது. சோ அதை மட்டும் நம்ம மனசுல வச்சு பார்ப்போம். 2 புது பசங்க நல்லா சண்டை போடுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். who knows, ஃபியூச்சர்ல இவங்க மிகப்பெரிய பிளேயரா கூட வரலாம். சோ இந்த எல்லா ஃபேக்டரி வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கிளியரா தெரியுது, the winner is going to be AJ Styles and Dragon Lee and they are still going to be our tag team champions. செகண்ட் மேட்ச் பெய்லி vs சோல் ருக்கா. பெய்லி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், பல வருஷமா WWE இருக்காங்க. ஒரு கல்லு கூட சண்டை போட்டா கூட அந்த மேட்சை செமையா பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கிற ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன். ஸோ நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா நிறைய டைம் சொல்லியிருப்பேன், பெய்லி இருந்தா அந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு பேங்கரான மேட்சா இருக்க போகுது. ஏன்னா யாரு கூட சண்டை போட்டாலுமே அந்த மேட்சோட அவுட்புட்டை பயங்கரமான ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டு வர டேலண்ட் பெய்லி கிட்ட இருக்கு. ஃபியூச்சர்ல ஒரு கோச்சா மாறக்கூடிய எல்லா தகுதியுமே பெய்லி கிட்ட இருக்கு. ஸோ WWE இந்த வீடியோ நீங்க பார்க்க போறதுல இன்கேஸ் எப்பயாச்சும் சுத்தி உங்க காதுல வந்தா, யா யூ ஹேவ் a trainer in your hand, don't miss her, ப்ளீஸ் டூ ஹையர் பெய்லி. சோல் ருக்கா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்கணும்னா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன். காரணம் என்ன, இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்மாக்டவுன்ல ஒரு டைம் மேட்ச் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபினிஷரை நீங்க பார்க்கணும். ரிங்கோட கார்னர்ல திரும்பி நின்று ரிவர்ஸ் ஜம்ப் பண்ணி அதை ஆர்கேஓ மாதிரி முடிப்பாங்க. ஒரு நார்மல் ஆர்கேஓ பார்க்கறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ புல்லரிப்பா இருக்கும். இந்த பொண்ணு ஜம்ப் பண்ணி ரிவர்ஸ்ல ஆர்கேஓ போடும்போது உண்மையிலேயே அது ஒரு பயங்கரமான ஃபினிஷர். ஸோ இந்த நேம் கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் நான் சும்மா ரேண்டமா சில மேட்சஸ்ல கோத்ரூ பண்ணேன். இந்த பொண்ணு பயங்கரமான ஹை ஃபிளையர். இன்னைக்கு WWE ஹை ஃபிளையர்ஸ் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அது யோ ஸ்கை. அதை யாருன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா எஸ் கைரி ஜெயின் இருக்காங்க. பட் அவங்க ஃபினிஷர் மட்டும் தான் ஜம்பிங்கை தவிர மற்றபடி அவங்க ஜம்ப் பண்ணிலாம் நான் பெருசா பார்க்கல. சில பேர் கேட்பீங்க ஹை ஃபிளையர் என்னன்னு, ரேமிஸ்டியோ இருக்கார்ல, எப்ப பார்த்தாலும் குச்சிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பண்றவங்க தான் நம்ம ஹை ஃபிளையர்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு பக்காவான ஹை ஃபிளையர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோஸ்கை மட்டும் தான். பட் யோஸ்கை ஒரு ஜப்பான்ல இருந்து வந்த டேலண்ட். ஸோ என்னதான் WWE மல்டிபிள் டேலண்ட்ஸ் உள்ள வச்சிருந்தாலும் நம்ம ஊர் பொண்ணு ஒரு ஹை ஃபிளையரா இருக்கான்னு சொல்றது அவங்களுக்கு ஒரு பெருமை தானே, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும்ல. இந்த சோல் ருக்கா இஸ் கமிங் ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ அவங்க நம்ம ஊர் பொண்ணு, இந்த பொண்ணுக்கு நம்ம சான்ஸ் கொடுப்போம், புஷ் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. ஸோ மேட்சா
பார்க்கும்போது உண்மையிலேயே இது ஒரு நல்ல மேட்சா வரும் நான் நம்புறேன். பெய்லி ஒரு பக்காவான ப்ரொஃபஷனல், சொல்லவே தேவையில்லை. ஸோ சோல் இருக்காங்கிற மாதிரி ஒரு சின்ன பொண்ணு புது பொண்ணு உள்ள வரும்போது அவளுக்கு ஒரு வின் கொடுத்தா அடுத்தடுத்த ஸ்டெப்ல அவ போவாங்கறதுக்காக பெய்லி மைட் டேக் த டவுன். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் த வினர் இஸ் கோயிங் டு பி சோல் ருக்கா. மூணாவது மேட்ச் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஓபா ஃபெமி, சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் மேட்ச். கோடி ரோட்ஸ் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன், அவர் ஸ்மாக்டவுனோட சாம்பியன். ஓபா ஃபெமி NXT சாம்பியன். எஸ், பேர்லயே இருக்கு, ஹி இஸ் த சாம்பியன் ஆஃப் NXT. ஸோ இதுல எந்த பெல்ட்டுமே லைன்ல கிடையாது, ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்க அவ்வளவுதானே தவிர பெல்ட் எல்லாம் கைமாற போறது இல்ல. இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி லைட்டா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம், ஏன் இந்த மேட்ச் இவங்க வைக்கிறாங்க. WWE நீங்க கொஞ்சம் உன்னிப்பா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதாவது முன்னாடி ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேயரை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா குர்டாங்கில் டூப்ளிகேட் பண்ணது தான் சாட் கேபிள். அண்டர்டேக்கர் அண்ட் கேன் இவங்களோட மிக்சர் தான் டேமியன் பிரீஸ்ட். ஜான்சினாவோட காப்பியா தான் அவங்க ரோமன் ரெயின்ஸ் உருவாக்க ட்ரை பண்ணாங்க. பட் ரோமன் ரெயின்ஸ் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருந்தனால அவர் வேற வகையான ஒரு பாப்புலாரிட்டிக்கு போயிட்டாரு. ஸோ உன்னி அடுத்த ரோமன் ரெயின்ஸ் யாருன்னு அவங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அடுத்த ஜான்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அந்த ஸ்டேஜில் இருக்காரு. பட் அவர் ஜான்சன் லெவலுக்கு வரல, ஹீஸ் இந்த ஹாஃப் வே. உண்மையை சொல்லித்தாகணும், ஜான்சனா இஸ் சம்திங் பெக்குலியர். அதை யாராலையும் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண முடியாது. அடுத்த பிக் ஷோ பிரான்சன் ரீட், அடுத்த பட்டிஸ்டா பிரான் பிரேக்கர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது தே டெஃபினெட்லி நீட் அடுத்த பிராக் லெஸ்னர். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு லீக் வந்துருச்சு, 2026 பிராக் லெஸ்னர் மைட் கெட் ரிட்டையர்ட். ஸோ பீஸ்ட் அவரும் ரிட்டையர்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்காரு. பட்டிஸ்டா, ஜான்சினா, ராண்டி ஆர்டன் இவங்க எல்லாமே அட் அ டைம்ல உள்ள வந்த பீப்புள் தான். ஸோ ஒவ்வொருத்தரும் இங்கே ரிட்டையர் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ராண்டி ஆர்டன் கூட ரிட்டையர் ஆகலாம். இந்த மாதிரி புது பிளேயர்ஸ் எல்லாம் வேணும் போது அவங்க கண்ணை திருப்பி பார்க்குற ஒரே இடம் தான் NXT. அந்த NXTல இன்னைக்கு பிராக் லெஸ்னரோட அதே டிட்டோல அதே டேலண்ட்ல எல்லா வகையிலையும் பக்காவா மேட்ச் ஆகக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி. என்ன ஸ்கின் கலர் மட்டும்தான் வேற. NXTங்கிறது நிறைய பேர் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். டெஃபினட்டா அது பார்க்கறதுக்கான டைமிங்கோ சுச்சுவேஷன் நம்மளுக்கு பெருசாக அமையறது இல்லை. இப்போ நம்மள மாதிரி ஆட்களுக்கு திடீர்னு ஒரு பிளேயரை பிராக் லெஸ்னர் லெவலுக்கு தூக்கி வைக்கணும்னா ஒரு பக்காவான மேட்ச் அவங்க ஸ்கெடியூல் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது இந்த சுச்சுவேஷன் அவங்க பக்காவா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் டேரக்டா அந்த பையனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் கோடி ரோட்ஸ் கூட வைக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் யாரு? WWEயோட செல்ல பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை, கோல்டன் பாய், என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க அவர் ஒரு பொக்கிஷமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸோட லெவலுக்கு டப்புன்னு இந்த சின்ன பையனை தூக்கி இப்படி வைக்கிறாங்கன்னா ஸோ டெஃபினட்டா அவங்களோட பிளான் என்னன்னா இந்த ஒரு மேட்ச்லயே இந்த பையனோட பேர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடணும். திடீர்னு ராயல் ரம்பிள் உள்ள கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் இவனை மேட்சுக்கு கொண்டு போகலாங்கிறது இவங்க பிளானா இருக்கலாம். ஏன்னா இதே மாதிரி தான் பல வருஷத்துக்கு முன்னாடி கெவின் ஓவன்ஸ் திடீர்னு ஜான்சினா கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுத்து இன் ஃபர்ஸ்ட் மேட்ச் கெவின் ஓவன்ஸ் டிஃபீட்டட் ஜான்சினா அண்ட் ஹி பிகேம் US சாம்பியன். ஒரே மேட்ச் தான் அவனை தூக்கி உச்சாணியில் வச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இங்கே ஏதோ இவங்க பிளான் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். இப்போ மேட்ச்குள்ளே போய் பார்ப்போம். அடுத்த பிராக் லெஸ்னர் அவனை ட்ரீட் பண்ண நினைக்கிறாங்க. பட் அவனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அவனை தோக்கடிப்பாங்களா? டவுட் தான். அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கோல்டன் பாய் கோடி ரோட்ஸ். கோடி ரோட்ஸ் ஒரு சின்ன பையன் கிட்ட தோப்பானா? அதுவும் டவுட் தான். இங்கே தான் நடுவில் ட்ரூ மெக்கன்டைர் வராரு. ஏன்னா ட்ரூ மெக்கன்டைருக்கு கோடி ரோட்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு ரைவல்ரி ஓடிட்டு இருக்கு. நான் யோசிக்கிறது என்னன்னா மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்கும். மேட்சுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ட்ரூ மெக்கன்டைர் உள்ள வந்து இன்டர்ஃபியர் பண்ணலாம். ஒன்னு ட்ரூ மெக்கன்டைர் இன்டர்ஃபியர் பண்ணி கோடி ரோட்ஸ் அடிச்சு ஓபா ஃபெமியை ஜெயிக்க வைக்கலாம். பட் அப்படி நடந்துட்டா ஓபா ஃபெமி கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து ஐ நீட் பெல்ட் மேட்ச்னு கேட்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் ஆயிரும். இப்போ WWEயோட பிளான் என்னன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் ஃபார் ரெசல்மேனியான்னு வச்சிருக்காங்க. ஸோ ஓபா ஃபெமி ஜெயிச்சு அவன் நடுவில் உள்ள வந்து இந்த மொத்த ஸ்கெடியூலையும் குழப்பிடுவான். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படியே ட்ரூ மெக்கன்டைர் உள்ள வந்து கோடி ரோட்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி அது மிஸ்டேக்கன் ஆகி ஓபா ஃபெமி மேல அடிச்சா அங்கதான் ஒரு பிரைட் ஸ்பாட் இருக்கு. ஏன்னா டெஃபினட்டா ட்ரூ மெக்கன்டைர் பெல்ட் ஜெயிக்க போறது இல்ல. சோ ட்ரூ மெக்கன்டைருக்கு ரெசல்மேனியால யாராச்சும் ஒரு ஆப்போனன்ட் கொடுக்கணும். ஓபா ஃபெமியை ஒரு பயங்கரமான பீஸ்டா புஷ் பண்ண நினைக்கிறாங்க. ஏன் இவங்களுக்குள்ள ஒரு ரைவல்ரி வச்சு அதை தூக்கி இவங்க ரெசல்மேனியால வைக்கலாம். அது மேபி ஒரு நல்ல ஆப்ஷனா எனக்கு தோணுது. சோ கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் ரெசல்மேனியா செட். ட்ரூ மெக்கன்டைர் வர்சஸ் ஓபா ஃபெமி ஒரு நல்ல சாய்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணா கோடி ரோட்ஸ் தான் ஜெயிப்பார்னு சொல்ல தோணுது. பட் WWE ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது. அவங்க கிட்ட நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. அவங்களும் இந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். மக்கள் இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. நம்ம ஏன் அப்படி கொடுக்கணும்? நமக்கு ஒரு பீஸ்ட் வேணும். கோடி ரோட்ஸாவது மயிராவதுன்னு தூக்கி போட்டு கூட போகலாம். ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஒரு இஃப் அண்ட் பட்ஸ் தான். எனக்கு என்னமோ நான் நினைச்ச மாதிரி நடக்காம சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் கோனா ஹேப்பன். ஸோ மை ப்ரெடிக்ஷன் த வினர் இஸ் கோயிங் டு பி த நியூ பிளேயர் ஓபா ஃபெமி. கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல் தான். பட் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. லாஸ்ட் மேட்ச் ஜான்சினா வர்சஸ் கந்தர். ஜான்சினோட அஃபிஷியலான ரிட்டையர்மெண்ட் மேட்ச். அவ்வளோதான், இந்த மேட்சோட முடிஞ்சது. முதல்ல உங்கள் எல்லா மனசுலையுமே ஒரு கேள்வி இருக்கும், ஒய் கந்தர்? எஜ் வந்திருக்கலாமே, சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. பட் பாவம் எஜ் பார்த்தீங்கன்னா AEW கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணி உள்ள இருக்காரு. ஸோ AEWக்கும் WWEக்கும் மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. எக்காரணத்தை கொண்டு எஜ் இங்கே வரவிடாமல் பார்த்துக்கிறதா அவங்களோட மெயின் வேலையே. அதனால தான் ஜான்சனா வர்சஸ் எஜ் நடக்கல. பட் அது நடந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு WWE கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு பார்க்கும்போது குந்தர் இஸ் த ரைட் சாய்ஸ். ஏன்னா இந்த மனுஷன் உள்ள வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஹீஸ் அ ஹீல். அவர் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் பேபி ஃபேஸை மாறணும்னு கூட ட்ரை பண்ணல. பல மேட்ச் அவர் சீட்டிங் பண்ணாம தான் ஜெயிக்கிறாரு. அவங்க நினைச்சிருந்தா இவர் ஒரு பேபி ஃபேஸை மாற்றலாம். பட் அவரோட ஆட்டிடியூட், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே அவரை ஹீலாக தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்ட்பர்கர் ரிட்டையர் பண்ணது இவர் தான். ஸோ ஆல்ரெடி இவரோட ஜாக்கெட்டில் கோல்ட்பர்க்குங்கிற ஒரு மகுடம் இருக்கு. அது மேலே ஜான்சினாவே ரிட்டைர்மெண்ட் பண்ணால் அந்த பேட்சை எடுத்து இவரோட கோட்டில் குத்திக்கலாம். கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பட்டம் எல்லாம் பயங்கரமாக யூஸ் ஆகும். மக்களை நிறைய எமோஷனலாக இரிட்டேட் பண்ணலாம். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன்ல பிராக் லெஸ்னர் 2026 ரிட்டையர் ஆக போறாருன்னு. மேபி இவர்
இவர் ஜான்சினாவை தோக்கடிச்சுட்டு அடுத்து பிராக் லெஸ்னர் கூட பிளான் பண்ணலாம். ஏன்னா பிராக் லெஸ்னர் வர்சஸ் கந்தர் இஸ் அ ட்ரீம் மேட்ச். சரி, மேட்ச்க்குள்ள வருவோம். ஜான்சினா வர்சஸ் கந்தர், எந்த பெல்ட்டுமே கிடையாது, எந்த ஸ்டிப்புலேஷனுமே இல்லைங்கும் போது மேட்ச் கண்டிப்பா சப்பையாக தான் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக கந்தர் இப்போ என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஜான்சினாவை டேப் அவுட் பண்ண வச்சு தான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. விச் இஸ் ஜான்சினாக்கு ஏதாச்சும் ஒரு லாக் போட்டு அந்த லாக்கோட வழி தாங்க முடியாம ரிங்ல டேப் அடிப்பாங்கல்ல, அப்படி பண்ணி தான் நான் ஜான்சினாவை ஜெயிப்பேன்னு சொல்லி அவர் சவால் விட்டுருக்காரு. ஜான்சினா சூப்பர் சீனா மாறின காலத்துல இருந்து அவர் எந்த இடத்துலயுமே டேப் அவுட் பண்ணவே கிடையாது. அவர் சொல்லக்கூடிய மோட்டோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹசல், ராயல்ட்டி, ரெஸ்பெக்ட், நெவர் கிவ் அப். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் கிவ் அப் பண்ணி தோத்தாருன்னா ட்ரீம்ஸ் ஆர் broken. பட் சீனா ஒரு பக்காவான ப்ரொஃபஷனல். ஏன்னா பிராக் லெஸ்னர் கூட ரெசல் பழுசல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவ்வளோ கேவலமாக தோக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் கம்பெனி ஜான்சினா கிட்ட நீ இப்படி தான் தோக்கணும்னு சொன்னாங்க, ஹி மேட் இட் ஒர்க் அவுட். ஸோ அவருக்கு அந்த ஈகோவோ இல்லை இப்படிலாம் பண்ணணுங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்னோட இந்த லைஃப் இந்த WWE இந்த ரிங்குனால தான் காரணம், இந்த ரிங்குக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும் தான் அந்த மனுஷன் நினைக்கிறான். ஸோ WWE வந்து ஜான்சினா கிட்ட கந்தர் உன்னை டேப் அவுட் பண்ண வச்சு தான் ஜெயிப்பான்னு சொன்னா ஜான்சினா நோன்லாம் சொல்ல போறதில்ல, அவர் அதுவும் பண்ணிட்டு தான் வெளியே போவார். பட் WWE இந்த அளவுக்கு கேவலமாக ஜான்சினாவை தோக்க வைப்பாங்களான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. காரணம் என்னன்னா, இன்னைக்கு WWE போர்டு மெம்பர், TKOல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளேயர் ராக்குக்கும் ஜான்சினாவுக்கும் நடுவில் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க வெளியே கேமராவில் சிரிச்சு பேசிக்கலாம், பட் மனசுக்குள்ள அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கு. ராக்கோட ஈகோல உச்சக்கட்டம். ஸோ ஜான்சினா உன்னை வச்சு செய்யறான்னு ராக் நினைச்சா he can do it. பட் மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை, எத்தனையோ லாக் கந்தர் போட தான் போறாரு. சீனா எந்த இடத்துலையும் டேப் அவுட் பண்ண போறதில்ல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சோக் ஹோல்டு போடுவார்ல, கழுத்து பிடிச்சி கசக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது சீனா அப்படியே பாஸ் அவுட் ஆயிடுவார். மயக்கம் போட்டு கையை தூக்க முடியாம மயக்கம் போட்டுருவாரு. ஸோ ரெஃப்ரி கால் அவுட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி நடந்தா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மேட்ச் முடியும். ஹோப் தட் வுட் ஹேப்பன். எனக்கு தெரிஞ்சு எந்த வகையிலேயும் ஜான்சன் இந்த மேட்ச்ல வின் பண்ண போறதில்ல. அவர் கண்டிப்பா தோத்து ஒரு புது பிளேயரை இன்னொரு லெவலுக்கு மேல தூக்கி விட்டுட்டு தான் போவார்னு நான் நம்புறேன். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன், த வின்னர் இஸ் கோயிங் டு பி த ரிங் ஜெனரல் கந்தர். யாருக்கு தெரியும், வந்த மக்களுக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் பண்றேன், ஜான்சனை ஜெயிக்கவும் வைக்கலாம், பண்ணா சூப்பரா இருக்கும். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி. உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சீனா கண்டிப்பாக ரிங்குள்ள நின்று ஒரு சின்ன ஸ்பீச் கொடுப்பாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ரைவல்ரியா இருந்த மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுப்பாங்க நான் நம்புறேன். ஜான்சனை ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது ஸ்டேடியத்தில் இருக்கிற நிறைய ஆடியன்ஸ் அழுகதான் போறாங்க. ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற நம்ம கூட அழுகலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர் 2 things from ஜான்சினா: ஹசில், ராயல்ட்டி, ரெஸ்பெக்ட், never give up. ஸோ இந்த எல்லா எமோஷனல் மூமெண்ட்டும் முடிஞ்சு ஜான்சனை ரிங்கை விட்டு வெளியே போகும்போது we all will be saying thank you சீனா. அவ்வளோதான் ரெஸ்லர்ஸ், என்னோட ப்ரெடிக்ஷன் வீடியோ முடிஞ்சது. அடுத்து ரிவ்யூ வீடியோ நான் போடுவேன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் சண்டே மார்னிங் நானும் கண்டிப்பாக எமோஷனலாக தான் இருக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு ஊட்டுற ஃபங்க்ஷன் அப்போ தான் வச்சிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டு பேலன்ஸ் பிட்வீன் 2 things, ஒன் மை எமோஷன், ஒன் மை ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எமோஷனலாக நான் ரெடி ஆகி வீடியோ போடுவேனாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் ஜான்சினா சொன்ன மாதிரி நெவர் கிவ் அப். ஸோ அடுத்து இந்த எபிசோடோட ரிவ்யூ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். அன்டில் நெக்ஸ்ட் டைம்.